அவர்களுடைய தூதுவராக கூஃபாவிற்கு முஸ்லிம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு எப்படியாவது அவர்களை பார்த்து அவர்களுடைய கையில பைஅத் செய்துவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களில் நானும் ஒருவன். எவ்வளவு கற்பனையா சொல்றான் பாருங்க. அவர்களை பைஅத் செய்து கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர் நான். அதோடு மாத்திரமல்ல, நான் பாருங்கள் 3000 பொற்காசுகளை வைத்திருக்கிறேன். அதை அவர்களுடைய காலடியிலே கொட்டி அவர்களுக்காக அதை நான் வழங்க வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய பலத்தையும் அதிகாரத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு வேகமாக இருக்கிறேன். ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க முடியல. யாரும் எனக்கு சொல்லித் தர மாட்டேங்கிறாங்களே, அந்த சீதேவி என்னால் பார்க்க முடியவில்லையே என்று என்ன செய்தான், நடித்தான் இந்த மக்கள். இப்ப இந்த பெரியவங்க கேட்டாங்க, ஏன்பா எவ்வளவு பேர் வர்றாங்க போறாங்க தொழுறாங்க, இவங்களெல்லாம் உன்னை கண்ணில் குத்தாம நான் தான் உன் கண்ணில் வந்து பட்டனா, எங்கிட்ட வந்து கேட்கிறியே ஏன் அப்படின்னு கேட்ட போது, பெரியவர்களே பல பேர்ட்ட நான் கேட்டேன், ஆனால் உங்களை பார்த்தால் சாலிஹான மனிதர் போன்று எனக்கு தெரிகிறது. ஒரு நல்ல வாழ்வு எனக்கு கிடைக்க வேண்டும், அவர்களுடைய கையிலே பைஅத் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே நான் கேட்கிறேன். ஆகவே உங்களிடத்தில் கேட்டால் அதற்கு பதில் கிடைக்கும் என்று நான் நம்பினேன். அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று கருதுகிறேன். ஆகவே நீங்கள் சொல்ல வேண்டிய முடிவு. அதற்கு பிறகு அவர்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. அந்த பெரியாருக்கு அவங்க சொன்னாங்க, நாளை விடிய காலையிலே நான் இந்த இடத்துக்கு வா, உன்னை நான் ரகசியமா அழைத்து செல்கிறேன் என்று சொன்னார்கள். இங்கே வினை ஏற்படுகிறது. அதே போன்று அவனும் வருகிறான், இந்த பெரியவரும் வருகிறார். வந்து இவரை அழைத்துக் கொண்டு மக்களை அழைத்துக் கொண்டு ஹானி அவர்களுடைய வீட்டுக்கு சென்றான். சென்று முஸ்லிம் அவர்களை சந்திக்க வைத்தார். முஸ்லிம் அவர்கள் நம்பிவிட்டார்கள். இவன் செய்வதை பார்த்து அவர்களுடைய காலடியிலே 3000 பொற்காசுகளையும் கொட்டினான். நான் உங்களை சந்தித்ததில் மிக சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய காரியம் இதன் மூலமாக வெற்றி பெற்று விட்டது, என்னுடைய நோக்கம் வெற்றி பெற்று விட்டது, என்னுடைய நாட்டம் வெற்றி பெற்றது என்றெல்லாம் சொன்னான். உண்மையும் அப்படித்தானே, அவனுடைய நோக்கம் எதுவோ அது நிறைவேறிவிட்டது. அதற்கு பிறகு அங்கிருந்து விடை பெற்றுக் கொண்டு நேராக எங்கே சென்றான், தன்னுடைய எஜமான் இப்னு ஜியாதிடத்தில் சென்று அவன் சொன்னான், எஜமானே இப்னு ஜியாத், முஸ்லிம் எங்கும் இருக்கவில்லை, அவர் இருக்கிற இடம் எது தெரியுமா, நான் கண்டுபிடித்து விட்டேன். கண்டுபிடித்து விட்டாய்? ஆம். அரசு ஆலோசகர்களாக இந்த ஊரிலே எத்தனை பெரிய மனுஷர்களை நீ வைத்திருக்கிறாய். சில அரசு ஆலோசகர்களாக சில பெரியாக்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆளு ஹானி இப்னு உர்வா, இவரும் அந்த ஆள் தான். உன்னுடைய அரசாங்கத்திலேயே ஆலோசகராக இருக்கக்கூடிய ஹானி வீட்டில தான் அவர் இருக்கிறார். நம்மிடம் இருந்து கொண்டே அவர் இப்படி மறைத்து வைத்திருக்கிறாரா? சரி, பரவாயில்லை. அடுத்த நாள் ஹானியை கூப்பிட்டு வந்தார்கள், அழைத்து வந்த. ஹானி வந்தது பிறகு, ஹானி என்ன உங்களை ரொம்ப நாள காண இல்லையே, சில நாட்களா வரல. காரணம் என்ன, முஸ்லிம் அவர்களுக்கு ஹிதுமத் செஞ்சு கொண்டிருந்தான், அதனால வர முடியாம போய்விட்டது. உடலும் கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருந்தது. ஹானி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு சுகம் இல்லாமல் இருந்ததால் நான் வரவில்லை. அப்படியா, உமக்கு சுகமா இல்லை? ஹானி, நீர் போய் சொல்கிறீர். உம்முடைய வீட்டில் தான் முஸ்லிம் இருக்கிறார், உம்முடைய வீட்டில் தான் முஸ்லிம் இப்னு அகீல் இருக்கிறார். நீர்தான் மறைத்துக் கொண்டிருக்கிறீர். அரசாங்க ஆலோசகராக திகழ்ந்து கொண்டு நீரே மறைத்திருப்பதின் காரணத்தினால் மிகப்பெரிய குற்றவாளியாக நீங்கள் திகழ்கிறீர். ஹானி அவர்கள் மறைத்தார்கள். இல்லை, என்னுடைய வீட்டில் முஸ்லிம் இல்லை என்று அவர்கள் மறுத்தார்கள். அப்படி மறுத்தது பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதனை கொடுங்கோலானுடைய கையிலே ஒப்படைக்க கூடாது என்பதற்காக. ஆகவே என்னுடைய வீட்டில் இல்லை என்று மறுத்தார்கள். உன்னுடைய வீட்டில் இல்லையா, இப்போது உன் வாயின் மூலமாகவே உன்னுடைய வீட்டில் இருக்கிறான் என்பதை சொல்ல வைக்கிறேன் என்று கையை தட்டினான். மக்கள் வந்து நின்றான். இவனை தெரிகிறதா, இவன் தான் என்னுடைய அடிமை. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சு, நேத்து இவன் தானே நம்ம வீட்டுக்கு வந்து முஸ்லிம்களுடைய கையில பையத்தை செய்துட்டு போனா, இவன் வேஷம் போட்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு, ஆம் இவனை தெரிகிறது. இப்போது சொல்ல, முஸ்லிம் எங்க இருக்கிறார்? என்னுடைய வீட்டில் தான் இருக்கிறார். அப்படி வாரும் வழிக்கு முஸ்லிமை என்னிடத்தில் ஒப்படையும், இல்லை என்றால் உண்மை நான் கொன்று விடுவேன். ஹானி அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்தை என்னுடைய உயிரை விட நான் அதிகமாக நேசிக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் நான் முஸ்லிமை உம்முடைய கையிலே ஒப்படைக்க முடியாது, நிச்சயமாக நான் ஒப்படைக்க மாட்டேன். வாக்குவாதம் ஏற்பட்டது. முஸ்லிமுக்கும் இப்னு ஜியாதுக்கும் இடையிலே, ஹானிக்கும் இப்னு ஜியாதுக்கும் இடையிலே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்திலே தன்னுடைய கையில வைத்திருக்கக்கூடிய கட்டாரியை கொண்டு ஹானி அவர்களுடைய தலையிலே ஓங்கி அடித்தான். மண்டை பிளந்து ரத்தம் சொட்டியது. அவரை பரவர என்று இழுத்துக் கொண்டு சென்று ஒரு அறையிலே தள்ளினான். மாளிகைக்கு வெளியிலே, கவர்னருடைய மாளிகைக்கு வெளியிலே ஒரு வதந்தி பரவியது. ஹானி கொல்லப்பட்டு போய்விட்டார் என்ற ஒரு செய்தி போனது. ஆனால் கொல்லப்படவில்லை, கடுமையான காயப்படுத்தப்பட்டார் என்பதுதான் உண்மை. கொல்லப்பட்டு போய்விட்டார் என்ற தகவல் வந்ததற்கு பிறகு இந்த தகவல் முஸ்லிம் அவர்களுக்கும் ஹானியனுடைய வீட்டிலே
தங்கியிருக்கக்கூடிய முஸ்லீம் அவர்களுக்கும் கிடைத்தது. உடனே வேகம் ஏற்பட்டு 4000 வீரர்களை திரட்டி கொண்டு இப்னு ஜியாதினுடைய கவர்னர் மாளிகை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சுத்திட்டாங்க. அந்த சமயத்தில் இப்னு ஜியாதுக்கு இருந்த வீரர்களுடைய எண்ணிக்கை வெறும் 50 தான். ஏன்னா அவனுடைய வீரர்கள் எல்லாமே அங்க இருக்கிறாங்க, பஸ்ரால இருக்கிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டான நிலை வந்து விட்டது என்பதை பார்த்து இதை சமாளிப்பதற்காக அவன் கூஃபா வாசிகளை பற்றி அவனுக்கு தெரியும். அவன் என்ன செய்தான், அம்ர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் அந்த கவர்னர்களுடைய ஆலோசகர்களாக ஹானியை போன்று இன்னும் பல ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் அம்ர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ். அம்ர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர்களில் ஒருவர் தான், ஹானியை போன்று. ஆனாலும் ஆலோசகராக இருக்கிறார் சில பாதுகாப்புக்காக வேண்டி. அம்ர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸை பார்த்து இப்னு ஜியாத் சொன்னான், ஹானி சாகவில்லை, கொலை செய்யப்படவில்லை என்ற செய்தியை நீங்கள் அந்த பால்கனியிலே நின்று மக்களை பார்த்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எப்படி எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் சொன்னா, இதை மட்டும் நான் சொல்றேன், வேற எதையும் என்ன சொல்ல முடியாது என்று சொல்லி ஹானி கொல்லப்படவில்லை என்பதை மாத்திரம் அவர் சொன்னார். உடனே இந்த செய்தி அவர் சொன்னதும் இன்னொரு நபரை இப்னு ஜியாத் தயார்படுத்தினான். அவன் நேராக போய் சொன்னான், கூஃபா வாசிகளே, இந்த முஸ்லிமோடு சேர்ந்து கொண்டா நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஒரு பெரும் படையை யஸீத் அனுப்பி வைத்திருக்கிறார். பஸ்ராவிலிருந்து ஒரு பெரும் படை வருகிறது, சிரியாவிலிருந்து ஒரு பெரும் படை வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் போனா அந்த 50 பேரை நீங்க கொல்லுவீங்க. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ஊரை துவம்சம் செய்துவிடும் அந்த படை, கூஃபாவை இல்லாமல் ஆக்கிவிடும், உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் போய்விடும், உங்களுக்கு மனைவிகள் இல்லாமல் போய்விடும், அல்லது உங்களை கொன்று உங்களை மக்களை மனைவிகளை எல்லாம் விதவைகளாக உங்களுடைய பிள்ளைகளை அனாதைகளாக ஆக்கி விடுவோம். இதற்கெல்லாம் நீங்கள் தயாரா? இந்த முஸ்லிமுடன் சேர்ந்து கொண்டா நீங்கள் இருக்கிறீர்கள், 4000 பேர் சேர்ந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? இப்போதும் இப்னு ஜியாத் கருணையோடு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறார். யாரெல்லாம் இந்த முஸ்லீமை விட்டு விலகி நீங்கள் இங்கே வருகிறீர்களோ, இப்னு ஜியாத் பக்கம் வருகிறீர்களோ, தவறு என்பதை உணர்ந்து கொள்கிறீர்களோ, அவர்களுக்கெல்லாம் பொற்காசுகள் வழங்கப்படும், தகுதியானவர்களுக்கு உயர்வான பதவியை தரப்படும், அந்தந்த தெருவாசிகளினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யப்படும், அந்த தெருவுக்கு எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அவைகளை எல்லாம் செய்து தரப்படும், சலுகைகள் வழங்கப்படும். ஆகவே நீங்கள் புறப்பட்டு வாருங்கள், இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய போது கூஃபா வாசிகள் எவ்வளவு கேவலமானவர்கள் என்பதை அன்றுதான் முஸ்லிம் அவர்கள் உணர்ந்தார்கள். என்னாகிவிட்டது, ஒவ்வொன்றாக களைய ஆரம்பிச்சு. அந்த சப்தமிடக்கூடிய நாதி சொன்னான், நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து விடுங்கள், கவர்னர் மாளிகைக்குள் நுழைந்து கொள்ளக்கூடியவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கிறது, தங்க காசுகள் வழங்கப்படும், பணம் வழங்கப்படும் என்று சொன்னதும் ஒவ்வொருவராக களைந்து ஆரம்பித்தார். கடைசியாக மிஞ்சி இருந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 4000 பேரில் 30 பேர் தான் மிஞ்சிருந்தாங்க. வெறும் 30 பேர் மட்டுமே அவர்கள் எஞ்சிருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. இதற்கு பிறகு தன்னை கூஃபாவாசிகள் ஏமாற்றிக் கொண்டார்களே, தன்னிடம் பைஅத்து செய்தவர்கள் அல்லவா, கடிதம் அனுப்பியவர்கள் அல்லவா, வாருங்கள் வாருங்கள் இந்த ஹுசைன் அவர்களை வரவேற்று பலமுறை வற்புறுத்தியவர்கள் எல்லாம் இப்படி போய்விட்டார்கள் என்று ஆச்சரியப்பட்டவர்களாக, இதற்கு மேலும் இங்கே நின்றால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று ஹுசைன் அவர்கள் போய்விட்டார்கள். மற்றவர்களும் தனித்தனியா ஓடிட்டாங்க. இப்போ முஸ்லிம் அவர்கள் ஓடிவிட்டார்கள், மற்றவர்களும் ஓடிவிட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்களுக்கு தங்குவதற்கு இப்போது இடமே இல்லை கூஃபாவில். எப்படிப்பட்ட நிலை, ஆபத்தான நிலை வந்திருக்கிறது. இந்த நிலையில் இப்போதுதான் ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எழுதிய கடிதம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கையில கிடைக்குது. புறப்பட்டு வாங்கோன்னு சொன்ன கடிதம். எவ்வளவு இக்கட்டான நிலை நாம் எண்ணி பார்க்கிறோம். பார்த்தாங்க, கூஃபா நமக்கு சாதகமாக இருக்கிறதாக முஸ்லிம் எழுதி அனுப்பியிருக்கிறார், ஆகவே புறப்பட வேண்டியதுதான் என்று அவங்க முடிவு செய்யறாங்க. முடிவு செய்து ஒரு தூதுவனை முதலாவது அனுப்புகிறார்கள். உங்களை நான் இன்ஷா அல்லாஹ் நான் வெகு விரைவிலே புறப்பட்டு வருகிறேன், என்னுடைய வருகை எதிர்பாரும் என்று சொல்லி முஸ்லிம் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை என்ன செய்கிறார்கள், அவர்கள் அனுப்புகிறார்கள். யார்? ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க. அவர் புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறார். இதற்கிடையிலே முஸ்லிம் அவர்களுக்கு தங்க முடியாம, உணவு இல்லாமல், தாகம் மேலிட்டு எங்கு தங்குவது என்று ஒவ்வொரு தெரிஞ்ச வீடுகள்ல போய் கேட்கிறாங்க. எந்த வீட்லயும் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடமே கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்த முஸ்லிம் அவர்களுக்கு கூஃபாவிலே தங்குவதற்கு இடமில்லாத நிலை, சாப்பிடுவதற்கு உணவில்லாத நிலை, குடிப்பதற்கு நீர் இல்லாத நிலை, உடுப்பதற்கு உடை இல்லாத நிலை. உடை இல்லாமல், நீர் இல்லாமல், உணவில்லாமல், தங்கும் இடவசதி இல்லாமல்
அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள்.